ஸோ சிம்மம் திருமணம் அப்படிங்கிற முயற்சியில உள்ளவங்களுக்கெல்லாம் இது பயங்கரமான ஒரு சோதனையான காலம். அதனால ரொம்ப அவசரப்பட்டு, வேகப்பட்டு ஒரு ஒரு பொருத்தம்லாம் இல்லாம, ஏதோ ஒண்ணு ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணணும். வீட்ல சொல்றாங்க, வீட்ல பிரஷர் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அவசர அவசர ஏற்பாட பண்ணாதீங்க. நல்லா நிதானமா யோசிச்சு, சிந்திச்சு, அது கரெக்ட்டா இருக்கா? அது தெளிவா இருக்கா? அப்படின்னு பார்த்துட்டு மாணவர்களுக்கு மெயினா நான் சொல்றது, சுக்கிரன் தான் வந்து 8த் ஹவுஸ்ல போயிருக்கு. உங்களுக்கும் மணி ஏர்னிங்ஸுக்கும் சம்மந்தம் இல்ல. உங்களுக்கு தேவை வந்து நாலெட்ஜ். அதுக்குண்டான குரு நல்லா இருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு நாலெட்ஜ்க்கு உண்டான நல்ல மாஸ்டர் கிடைக்கிறார் அர்த்தம் டீச்சர். புதன் நல்லா இருக்காருன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த நாலெட்ஜ் கெயின் ஆஃப் குட் நாலெட்ஜ். அப்போ நீங்க வந்து இத பத்தி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா ஒவ்வொரு செக்டாரா பிரிக்கிறோம். ஸோ மாணவர்களுக்கு ஹோப்ஃபுல்லி பிப்ரவரி இஸ் அ குட் மந்த். ஏன்னா எக்ஸாம் ஏதாவது நீங்க பிளான்ல இருப்பீங்க. ஸோ ஃபியூச்சர்ல நம்ம எந்த காலேஜ் படிக்க போறோம், ஃபியூச்சர்ல நம்ம எந்த யுனிவர்சிட்டி பண்ண போறோம், ஃபியூச்சர்ல எந்த ஸ்கூல் போவோம், இப்படி யோசிக்காம, இந்த பிரசன்ட்ல ஃபெப்ல ஃபோக்கஸ் ஃபுல்லா குடுத்தீங்கன்னா, ரிசல்ட் சக்சஸ் வரும். அது அது பாருங்க. அடுத்து நம்ம பார்க்கறது வந்து ஹெல்த். ஏற்கனவே சொல்ட்டேன். சனி பார்வை, கண்டக பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கிய ஸ்தானம். டேக் கேர். கூடுதல் விழிப்புணர்வோட கவனமா இருங்க. ஆனா பெரிய லெவல்ல பாதிப்பு இந்த மாதம் தெரியல ஹெல்த்ல. என்ன காரணம்னா, செவ்வாய் வந்து 11ல, குரு 10ல, சுக்கிரன் உங்களுக்கு 8த் ஹவுஸ்ல பொசிஷன் எடுத்திருக்கு. ஸோ பெரிய லெவல்ல பாதிப்பு தெரியல. மைனரா ஏதாவது சில ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். பரவால்ல. நாட் பேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கமிட்மெண்ட்ஸ்ல தான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல், இல்ல வாங்கின கடன், இல்ல லோன்ஸ். இந்த கமிட்மெண்ட்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. அதர் தென் தட் நத்திங் டு வொரி மச். ஓவராலா சிம்மம் நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். அதிகம் பேச விரும்பல. நீங்க நினைக்கலாம் எல்லா மாசமும் இப்படி தான் சொல்றீங்க. எங்களுக்கு ஒரு பாசிட்டிவாவே இல்ல. எங்க ராசி உங்களுக்கு பிடிக்கலையான்னு நெறைய பேர் கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. நான் ரொம்ப பிடிச்ச ராசிகள்ல எனக்கு ஒரு ராசி சிம்மம். பேசிக்காவே நான் சொல்றேன். ஏன்னா நான் பழகுன நெறைய நண்பர்கள், நெறைய நபர்கள் கிட்ட சிம்மத்தில இருக்கிற பாசிட்டிவா நான் பார்த்தது. வெரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். அத விட மெயினா சும்மா ஒருத்தருடைய முகஸ்துதிக்காக போலியா சிரிச்சுக்கிட்டு பழகுறதெல்லாம் அவங்களுக்கு வராது. நேரா சொல்லுவாங்க. ரொம்ப ஆழமா பார்த்தா ரொம்ப உண்மையாவும் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட மைனஸ் கொஞ்சம் ஈகோ, கொஞ்சம் கோவம் அதெல்லாம் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யும். பட் நம்ம பாசிட்டிவ் சைடு பார்த்தா நெறைய பாசிட்டிவ் இருக்கு சிம்மம். அதே மாரி ஒரு வேலைய குடுத்தாலும் நீங்க நல்லா திறன்பட முடிச்சு குடுக்குறதையும் கெட்டிக்காரங்க தான். எதுலயும் நான் குறையா நினைக்கல. இந்த நேரம் சோதிக்குது. ஒரு திறமைசாலியா, ஒரு அறிவாளியா, ஒரு பலசாலியா, ஒரு புத்திசாலிய, ஒரு ஆற்றல் மிக்க மனிதர்கள சோதனையான கிரகங்கள் வந்து நான் உன்னையும் சோதிப்பேன் அப்படின்னு சோதிக்குது. தங்கத்த தான் வந்து ஒருத்தர் வந்து சோதிக்க முடியும். அது தங்கமா, தகரமான்னு. தகரத்த யாரும் சோதிக்கிறது இல்ல. தகரம்னு தெரியும் பார்த்தாலே. ஸோ நீங்க தங்கமா, இல்ல தகரமான்னு நிரூபிக்கிற நேரம் வந்திருக்கு. அத நிரூபிங்க. வாழ்த்துக்கள்.